ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. காலையில் எந்திரிச்ச உடனே டாய்லெட் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறெல்லாம் ஊதி போயிருக்கு, ஃபில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது, கேஸ் மாதிரி பிரச்சனை இருக்குது, பிளாட்டிங் மாதிரி இருக்குது, வயிறு உப்பி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறது, சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் போகணும் போல் லூஸ் மோஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஸ்கேன் பார்த்துட்டேன், பிளட் டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நார்மல் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐபிஎஸ் அப்படின்னா டேஞ்சரஸ் எல்லாம் கிடையாது, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது டெய்லி லைஃப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா பயமாக இருக்கும், ஆஃபீஸ் போகணும், ஒரு காலேஜ் போனோன்னா ஒரு பயமாக இருக்கும், ஒரு ட்ராவல் பண்ணணுன்னா ரொம்பவே பயமாக இருக்கும், யோசிச்சுட்டே இருப்பாங்க எப்படி இந்த நாளை நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா சாப்பிட்ட உடனே லூஸ் மோஷன் மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கும், ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது குடலில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது குடல் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது. இப்போது இது குடலில் வந்துட்டு டேமேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு அல்சர் அப்படின்னு கேட்டால் கிடையாது, குடலில் வரக்கூடிய ஒரு கேன்சர் அப்படின்னு கேட்டால் கிடையாது. குடல் வந்துட்டு சென்சிட்டிவாக இருக்கிறனால வரக்கூடியதான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம இந்த உடம்புல ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு தண்ணியோ ஏதாவது பட்டுருச்சு அப்படின்னா டக்குன்னு இரிட்டேட் ஆகும், தட்டி விடுறோம் நமக்கு. அதே மாதிரி தான் நம்ம குடல் சென்சிட்டிவாக இருக்கும்போது, நம்ம உணவுகள் உள்ளே போகும்போது போன உடனே இரிட்டேஷன் ஆகும். உடனே நிறைய பேருக்கு சாப்பிட்டு 5 நிமிஷத்தில் எனக்கு மோஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸாம் போகிற பிள்ளைங்க வந்துட்டு மற்ற நாட்களெல்லாம் ரெகுலராக ஸ்கூலுக்கு போவாங்க, எக்ஸாம் அன்னைக்கு மட்டும் காலையில் போகணும் அப்படின்னு நினச்ச உடனே ஒரு ஃபியர், பயம் இருக்கும். எப்படி நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அப்படி பயம் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது எனக்கு லூஸ் மோஷன் மாதிரி இருக்குது, மோஷன் போகணும் போல் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த கட்டுக்கும் பிரெயினுக்கும் கனெக்ட் இருக்குது. ஐபிஎஸ்லேயுமே 3 டைப்ஸாக நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்துட்டு லூஸ் மோஷன் போகிறது, டைரியா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தோன்னா கான்ஸ்டிபேஷன் டைப், அதாவது நிறைய பேருக்கு 2 நாள் 3 நாள் ஒருக்கா தான் மோஷன் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ மூணாவது பார்த்தோன்னா லூஸ் மோஷனும் இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஒரு 2 நாள் வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக இவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே அடி வயிறு பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கிறது, சாப்பிட்ட உடனே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போனால் ரிலீஃபாக இருக்கும், சிலருக்கு பார்த்தோன்னா வயிறு வந்துட்டு ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், சிலருக்கு பார்த்தோன்னா கொஞ்சோண்டு லைட்டாக சாப்பிட்ருந்தாலும் வயிறு ரொம்ப டம்முன்னு ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எப்போ நம்ம டாக்டரை உடனே செக் பண்ணணும் அப்படின்னா, சிலருக்கு பார்த்தோன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போயிட்டே இருக்கும்போது வெயிட் போடவே போடாது, வெயிட் ரொம்ப கம்மியாகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க டாக்டரை உடனே பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தோன்னா மோஷனில் வந்துட்டு சிலருக்கு பிளட்டு போகும், அவங்களுமே டாக்டரை செக் பண்ணணும். மூணாவது பார்த்தோன்னா நமக்கு ரத்தம் உடம்புல சுத்தமாக இல்லை, ஹச்பி ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுமே டாக்டரை பார்க்கணும். அதே மாதிரி நைட் ஆனால் எனக்கு தூங்க முடியல, அடிக்கடி எந்திரிச்சு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கட்டாயம் டாக்டரை செக் பண்ணணும். ஸோ இந்த ஐபிஎஸ் ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாறிட்டுருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தான் நம்மளோட லைஃபோட ஸ்ட்ரக்சர் அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறது, நம்மளோட உணவு பழக்க முறை, அதாவது ஜங்க் அதிகமாக எடுக்கிறது, ஸ்பைசி ஃபுட்டு, காரமான உணவுகள், ஆயிலி ஃபுட்ஸு, பேக்கரி ஃபுட்ஸு, நிறைய பாட்டில் ஜூஸ் எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம எடுக்க என்னாகும், நம்மளோட குடல் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக வீக்கன் ஆகிட்டே இருக்கும். அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இந்த ஐபிஎஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எப்படி டயட்டில் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம டைமுக்கு சாப்பிடணும். முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நம்ம காரமாக சாப்பிட்றது, ஆயிலி ஃபுட்ஸு, இது மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக நம்ம குடலுக்கு நல்ல பாக்டீரியாஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கணும். நல்ல பாக்டீரியா அப்படின்னா என்ன, ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எதில் இருக்குது அப்படின்னா, நம்மளோட நீர் ஆகாரங்கள் ரொம்ப பாரம்பரியமாக நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போது ஃபேஷன் பேரில் நிறைய உணவுகளை சேஞ்ச் பண்ணதில் இருந்து தான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பிரச்சனைகள்
அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நீர் ஆகாரங்கள் எடுக்கும்போது அதில் வந்துட்டு நமக்கு தேவையான குடலுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தயிர், மோர், அதே மாதிரி ஜீரக தண்ணி, கொய்யாப்பழம், இந்த உணவுகளெல்லாம் நம்ம டெய்லி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ என்னென்ன உணவுகள் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த உணவுகளை மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஐபிஎஸ்ஸை வந்துட்டு கரெக்டான மெடிகேஷன்ஸ், கரெக்டான லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்து ப்ராப்பரான உணவுகள் நம்ம எடுக்கும்போது அழகாக இதை சரி பண்ணலாம். ஹோமியோபதியில் ரொம்ப அருமையான மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. நக்ஸ்வாமிகா, லைக்கோபோடியம், ஆலோஸ், அர்ஜென்டம் நைட்ரிக்கம் இப்படின்னு நிறைய மெடிசின்ஸுக்கு ஒரு 50-60 மெடிசின்ஸ் இருக்குது. உங்களோட ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி உங்களோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன டயட்டில் கரெக்ஷன் பண்ணணும்னு கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் கொடுத்து ஸோ இண்டிவிஜுவலாக அவங்கள அனலைஸ் பண்ணி ஸோ கான்ஸ்டியூஷனல் மெடிசன் கொடுக்கும்போது அழகாக வந்துட்டு ஐபிஎஸ்ல இருந்து நம்ம விடுபடலாம். ஸோ ப்ராப்பரான உணவுகள், ஸோ ப்ரோபயோட்டிக் உணவுகள், லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன்ஸ், என்னென்ன உணவுகள் நான் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்பைசி ஆயிலி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், பேக்கரி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ப்ராப்பரான மெடிசன் எடுக்கும்போது நமக்கு அழகாக ஐபிஎஸ்ல இருந்து நமக்கு வெளிவரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.